ஏன் சொல்றீங்க? மறுபடியும் தலைவன் எம்.எஸ். தோனி இந்திய அணியில என்ட்ரி குடுக்க போறாரா? அது மட்டும் இல்லப்பா, நம்ம தலைவன் ரோஹித் சர்மா இருக்கார்ல, மறுபடியும் கேப்டன்சி எடுக்க போறாரு. அப்ப சுப்மன் கில்லோட சுப்மன் கில்லோட கேப்டன் பதவியும் போச்சு. அவரோட அந்த இந்தியாவோட ஸ்குவாட்லயும் பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில்லோட பேரு கூட இல்லப்பா. அது மட்டும் இல்லங்க, நம்மளோட ஹெட் கோச் கௌதம் கம்பீர் இருக்காப்லல்ல, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. கௌதம் கம்பீரும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோச் கிடையவே கிடையாது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்து இந்திய அணியில இருக்குது. இந்த ட்விஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா நம்ம வந்து பேசலாம். அதற்கு முன்னாடி இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோல போயிரலாம். கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா இல்லன்னா, யாரு தான்ப்பா ஹெட் கோச் இந்திய அணிய பொறுத்தவரைக்கும்? நம்ம தலைவன் எம்.எஸ். தோனி தான். மறுபடியும் இந்தியன் டீமுக்கு ஒரு ஹெட் கோச்சா வந்தா எப்படி இருக்கும்? சும்மா மரண காட்டுவார்ல. இந்திய அணிக்காக எம்.எஸ். தோனி வந்து நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி வந்துனா 3 விதமான ஐசிசி டிராஃபிகள வாங்கி குவிச்சிருக்காரு. அவரோட கேப்டன்சி வேற மாரி இருந்திருக்கு. ஐசிசி டிராஃபிகள் மட்டும் வாங்கி குவிக்கலங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லயும் பார்த்தீங்கன்னா 5 கப்ப வந்து தன் வசம் வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட கேப்டன்சி எப்பவுமே ஒரு அழுத்தம் நிறைந்த போட்டிகள்ல எப்படி செயல்படணும், அப்படிப்பட்ட சூழல்ல பார்த்தீங்கன்னா, எப்படி எந்த மாரியான முடிவு எடுக்கணும், எந்த எந்த இடத்துல ஸ்பின்னர பயன்படுத்தணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர பயன்படுத்தணும், எந்த மாரி ஃபீல்டு செட் பண்ணணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த இடத்துல வந்து பவுல் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா நுணுக்கமும் வந்து கற்றுக்கொண்ட ஒரே ஒரு கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனிய நான் சொல்லி வேணும். அதாவது அவரோட ஹெட் கோச்சா இருக்கும்போது, அவரோட தலைமையில ஒரு கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தா ரோஹித் சர்மா. அவருக்கு நிகரா ஒரு கேப்டன்சில வேற லெவலா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேப்டன்சி அதாவது ஹெட் கோச்சா வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனிய வச்சுக்கலாம். பிளஸ் வந்து கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இருக்கிறாருன்னு வச்சுங்க. தோனிக்கு நிகர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரோஹித் சர்மா சொல்லியே வேணும். அவர மாரியே 3 விதமான ஃபார்மட்லயும் ஐசிசி டிராஃபிக்ல வாங்கி குவிச்சக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரே ஒரு பிளேயர்னா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா தான். அதாவது பார்த்தீங்கன்னா 3 ஐசிசி டிராஃபி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும். T20 வாங்கிட்டாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கிட்டாரு. ஆனா அந்த ஓடிஐ ஃபார்மட்ல ஜஸ்ட் மிஸ்ல விட்டாருன்னு சொல்லணும். 2023 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாக்கு எதிரா அந்த மேட்ச் வந்து நம்ம தோல்வி அடையல அப்படின்னா, 3 டிராஃபியும் எம்.எஸ். தோனி மாரி வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்ல ஃபிரான்சைசிலயும் பார்த்தீங்கன்னா, 5 கப்ப வந்து பார்த்தீங்கன்னா தன் வசம் வச்சிருக்காரு. எம்.எஸ். தோனிக்கு நிகரான ஒரு இந்தியன் டீம்ல ஒரு அருமையான ஒரு கேப்டன், ஒரு பிளேயர் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அவரு எந்த அளவுக்கு வந்து ஐசிசி டிராஃபிகள வாங்கி குவிச்சாரோ, அதே மாரி ரோஹித் சர்மாவும் ஐசிசி டிராஃபி வாங்கி குவிச்சு தள்ளியிருக்காரு. இப்படி இவரு வந்து ஹெட் கோச்சா இருக்காரு. எம்.எஸ். தோனி ஹெட் கோச். அ ரோஹித் சர்மா கேப்டன் அப்படின்ட்டு அவருக்கு கீழ ஒரு 11 பேர் கொண்ட இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, 2027 ஒரு ஸ்குவாடா வந்து நம்ம வந்து ஒரு கனவு அணியா தான் உருவாக்கியிருக்கோம். அந்த கனவு அணியில வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு தெளிவா அந்த டீட்டெயிலா வந்து பார்த்துரலாம் ஃபிரெண்ட்ஸ். கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா. வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து என்ட்ரி குடுத்துருவாரு. ஓப்பனிங் பேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா தான். இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 3ல வந்து விராட் கோலி வந்துருவாரு. நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா, ராகுல் வந்து என்ட்ரி குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 3 பக்காவான ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல். இவங்க 3 பேருமே ஒரு பக்காவான ஆல்ரவுண்டரா இருக்காங்க இந்திய அணிக்கு. அதனால இவங்க 3 பேரையும் ஸ்குவாட்ல நம்ம இணைத்தரலாம். நெக்ஸ்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, 3 பிளேயர் தான் தேவைப்படுது. 3 பிளேயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் கம்பல்சரி வந்து இந்த ஸ்பின்னர் நம்ம எடுத்தே ஆகணும். 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போதும். 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்தீப் சிங். இவங்க 2 பேர் போதும். ஓவராலா பார்த்தீங்கன்னா, 11 பேர் வந்துடுறாங்க. இந்த 11 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த 2027 வேர்ல்டு கப் ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சில செயல்பட்டாங்க அப்படின்னா, கம்பல்சரி இந்தியா கப்புங்கிறது உறுதின்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா, ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்களோட ஓப்பனிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பவுலரா நீ இருயா? எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லன்ட்டு சும்மா 1000 வாலா பட்டாசு மாரி சரசரன்னு வெடிச்சு தள்ளிருவாங்க. வந்ததுலேருந்து அதிரடி காமிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 பேருமே பக்காவான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 3ல விராட் கோலி, நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5ல ராகுல். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, மிடில் ஆர்டர்ல இந்திய அணிக்கு ஒரு தூண் மாரின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, நம்மளோட காலம் அதாவது வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் 3 தன்மைக்கும் அந்த மாரி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அடாப்ட் பண்ணி மாறி வந்து இருக்கிறோமோ, அதே மாரி அந்த மேட்ச்ல ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாரி தன்னை மாத்திக்கிற ஒரே குணம் கொண்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேத்தையும் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அதாவது பச்சோந்தி மாரி அந்த இடத்துக்கு தகுந்த மாரி தன்னை மாத்திக்கிட்டு அடாப்ட் பண்ணி அந்த இடத்த வந்து சர்வே பண்ற ஒரே ஒரு 3 பிளேயர் அந்த ஒரு தன்மைனா 3 பேத்துக்குமே இருக்கு. அதனால விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் 5க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவான பேட்டிங்கா இருப்பாங்க மிடில் ஆர்டர் பொறுத்தவரைக்கும்.
ஃபினிஷிங் டச்ல யாருப்பா இந்த 3 பேருமே வேற லெவல்ல இன்டென்ட்டோட ஆடிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா செம்மையான ஒரு ஆல்ரவுண்டரா இருந்துட்டு இருக்காரு. பவுலிங்லயும் பக்காவா பண்ணுவாரு. பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடி இன்டென்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய செம்மையான ஒரு பிளேயர். ஹார்திக் பாண்டியா நியூ பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் எபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்கு. இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நியூ பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் வேற லெவல்ல பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஹார்திக் பாண்டியா. அதனால கம்பல்சரி ஹார்திக் பாண்டியா இருந்தே ஆகணும் இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல. அக்சர் பட்டேல் 2024 வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல நான் யாருங்கிறத காமிச்சாரு. நான் என்ன ஒரு பவுலரா தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா என் பேட்டிங்ல எந்த அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்குங்கிறது 2024 வேர்ல்டு கப்ல காமிச்சு அங்க ஆரம்பிச்சாரு. இன்னமும் நிறுத்தல அக்சர் பட்டேலை பொறுத்தவரைக்கும். அந்த ஃபார்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு அக்சர் பட்டேலை பொறுத்தவரைக்கும். அதனால இந்த நம்பர் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான டீம் நம்ம செட் பண்ணிட்டோம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும் போதுங்க. குல்தீப் யாதவ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இவரோட பவுலிங்கை சமாளிக்கிறது எதிரணிகளுக்கு ரொம்ப ரொம்ப சவாலா இருந்துட்டு இருக்கு. அதனால கம்பல்சரி குல்தீப் யாதவ் இந்திய அணியில் இருந்தே ஆகணும் 2027 வேர்ல்டு கப்ல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஃபாஸ்ட் பவுலர் நம்ம வந்து கம்பல்சரி எடுத்திருக்கோம். ஒன்னு பும்ரா, இன்னொன்னு ஹர்ஷ்தீப் சிங். நியூ பால்ல 2 பேருமே செம்மையான ஒரு இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் வந்து ரிவர்ஸ் ஸ்விங்னு பயங்கரமா பவுல் பண்ணக்கூடிய 2 பவுலர். டெத் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வேரியேஷன் வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்லோ பால், நக்கிள் பால் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும். 140, 150 கிலோமீட்டர் வேகத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் போட்டா போகவே போகாது. ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி தன்னை வேரியேஷன் பண்ணிக்கணும். ஆனா இப்ப இந்த காலத்துல இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ பால் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அத வந்து பக்காவா பண்றாங்க. பும்ராவா இருக்கட்டும், ஹர்தீப் சிங் எந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுல் பண்றோம், எந்த இடத்துல ஸ்லோ பால் ட்ரை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அத வந்து பக்காவா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதனால இவங்க 2 பேருமே இந்தியாவோட ஸ்குவாட்ல இருக்கிறது இந்திய அணிக்கு பெரிய பலத்தை சேர்க்கும். இந்த மாதிரி ஒரு கனவு அணியை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இதுல சாத்தியமற்றது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். சாரி 2 விஷயம் மட்டும் தான். மறுபடியும் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சி பதவி குடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா சுப்மன் கில் கையில கேப்டன்சி போயிருச்சு. அவரு கம்பல்சரி பிளேயிங் 11ல இருப்பாரு. ஆனா என்னோட ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உருவாக்குன இந்த ஸ்குவாட்ல கம்பல்சரி வந்து சுப்மன் கில் கிடையவே கிடையாது. ஹெட் கோச் வந்து நம்மளோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்.எஸ். தோனி. அவருக்கு அப்பாயின்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா கௌதம் கம்பீர் தான் ஹெட் கோச்சா இருக்காரு. 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ஹெட் கோச்சா இருப்பாரு. அவர நீங்க வந்து அவருக்கு T20 ஃபார்மேட் மட்டும் தான் கோச்சிங் பாயிண்ட்ல செமையா பண்றாரு. மத்தபடி ஓடிஐ டெஸ்ட்ல அவர நீங்க வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும் நீ இருயா, மத்த ஃபார்மேட்டுக்கு நாங்க வந்து வேற ஹெட் கோச்ச நியமிச்சாங்கன்னா, எம்.எஸ். தோனிய 2027 வேர்ல்டு கப்புக்கு ஹெட் கோச்சா நியமிச்சாங்கன்னா, இந்த மாரியான ஒரு 17 பேர் கொண்ட அணிய வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா, 2027 வேர்ல்டு கப் நமக்கு இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிறது யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒரு அணியை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த அணியை வச்சு நம்ம 2027 வேர்ல்டு கப் வந்து உறுதியா வாங்கிடலாம். ஹெட் கோச்சா எம்.எஸ். தோனி இருந்தா இன்னமும் வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஹெட் கோச்சும் வேற லெவலா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பிளஸ் அவருக்கு கீழ கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவும் அவருக்கு நிகரா பண்ணக்கூடிய பிளேயர்னால 2 மைண்டும் ஒர்க் பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்க. 2027 வேர்ல்டு கப் நம்ம கையில தான் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த ஒரு கனவு அணியை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். பிளஸ் உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லிருங்க. இந்த மாதிரி எம்.எஸ். தோனி வந்து 2027 வேர்ல்டு கப் ஒரு ஹெட் கோச்சா இருந்து, ரோஹித் சர்மா வந்து மறுபடியும் அவருக்கு ஒரு கேப்டன்சி குடுத்து, இந்த மாதிரி ஒரு 11ஓட இந்திய அணி 2027 வேர்ல்டு கப்புக்கு போனா, இந்திய அணி கப் அடிக்குமா? அடிக்காதா? அப்படிங்கிறத நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.